Hi everybody, நான் உங்கள் ஜேபி சார் வெல்கமிங் யூ ஆல் ஒன்ஸ் அகெயின் டு திஸ் வண்டர்ஃபுல் ஃபிசிக்ஸ் கிளாஸ். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். We are going to compare the electrostatic force and the gravitational force. And we are going to analyze which force is the strongest force. இந்த ரெண்டு ஃபோர்ஸில் எந்த ஃபோர்ஸு ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். Grade 12 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு NCERT numerical. Let us all combine together and enjoy the learning. ஸோ இந்த நியூமெரிக்கலில் ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் த நியூமெரிக்கல் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நமக்கு ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அந்த ரேஷியோ டைமென்ஷன்லெஸ் அல்லாட்டி யூனிட்லெஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். The thing is, they have given K E square divided by G into mass of the electron into mass of the proton is dimensionless அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்படின்னா இட் இஸ் யூனிட்லெஸ், நோ யூனிட் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் பார்ட் வாட் யூ ஹேவ் டு டூ while comparing the electrostatic force and the gravitational force. இப்போ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த K அப்படின்ற கான்ஸ்டன்ட் எடுத்துக்கலாம். K அப்படின்றது கூலும் கான்ஸ்டன்ட். அண்ட் G அப்படின்றது அது கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். Electrostatic force is the force of attraction or it is the force of repulsion between the charges. So the Coulomb constant deals with charges, whereas the gravitational constant deals with Newton's universal law of gravitation, where it deals with the masses of the objects taken. Here mass of the object plays a role, whereas here the charges play a role. Okay, இப்போ இது ரெண்டினுடைய இந்த வேல்யூ, இந்த K-னுடைய யூனிட் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட் கண்டுபிடிக்கலாம். We know Coulomb force formula, F Coulomb is equal to K Coulomb constant into Q1 Q2 divided by D square அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ ரெண்டு சார்ஜ் இருந்துச்சு அப்படின்னா, இங்கே ஒரு சார்ஜ் இருக்குது, இங்கே ஒரு சார்ஜ் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். இந்த சார்ஜுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் டியாக இருந்தால், இது டிஸ்டன்ஸ் டின்னு வச்சுக்கிட்டா, டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் டின்னு இருந்து, இந்த சார்ஜ் Q1 இருந்து இந்த சார்ஜ் Q2 இருந்தால், அப்படியே கூலும்ஸ் லா பிரகாரம் the Coulombian force-க்கு இந்த ஃபார்முலாவில் தான் நம்ம எழுதுவோம். Here this force is an attractive force. Why it is attractive? Because we are here dealing with the electron and the proton. எலக்ட்ரானும் ப்ரோட்டானும் நம்ம எடுத்துருக்கோம். அப்போ எலக்ட்ரான் அப்படின்றது நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல், ப்ரோட்டான்கிறது ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல். ஸோ அன்லைக் சார்ஜஸ் வில் அட்ராக்ட். ஓகே, இப்போது நம்ம கேங்கிற அந்த கான்ஸ்டன்ட் தான் நமக்கு தேவை. அப்போ K is equal to F into Q1 Q2 divided by D square. So F D square cross multiplying D square with F and Q1 Q2 will come. Sorry, F into D square divided by Q1 Q2. அப்படிதான் நம்ம K-னுடைய வேல்யூவை எழுதுவோம். ஓகே, இங்கே F-க்கான யூனிட் என்ன அப்படின்னா, F is nothing but the force. அப்போ F-க்கான யூனிட் நியூட்டன். டிஸ்டன்ஸ், த டிஸ்டன்ஸ் இஸ் மெஷர்ட் இன் மீட்டர். டிஸ்டன்ஸ் வந்து நம்ம மீட்டரில் மெஷர் பண்ணுவோம். அப்போ மீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை சார்ஜ் இன்ட்டு சார்ஜ், கூலும் இன்ட்டு கூலும், அப்போது கூலும் ஸ்கொயர். இதை நம்ம ஒரு ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். ஸோ லெட் அஸ் கீப் திஸ் as ஈக்குவேஷன் 1. ஃபஸ்ட் ஈக்குவேஷனை வச்சுட்டு இதை நம்ம ஈக்குவேஷன் 2 வச்சுக்கலாம். இது மாதிரி இப்போ நம்ம கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டுக்கு வரலாம். இப்போ கிராவிடேஷனல் F கிராவிடேஷன் எழுதணும் அப்படின்னா, F gravitation ஃபார்முலா என்ன அப்படின்னா, G into mass of the electron into mass of the proton divided by D square. So
here the electron will have a mass of the electron, and the proton will have a mass of the proton. We are dealing with the masses. இப்போ masses எடுத்துட்டு நம்ம gravitational force of attraction கண்டுபிடிக்கணும். இங்கே charges வச்சு நம்ம கூலும் ஃபோர்ஸை கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ இதனுடைய யூனிட் எழுதலாம். ஜினுடைய இப்போ நமக்கு இப்போ ஜி வேணும். அப்போ ஜி இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டி ஸ்கொயர் டிவைடட் பை மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் இன்ட்டு மாஸ் ஆஃப் த ப்ரோட்டான். அதே தான் எஃப் டி ஸ்கொயர். இங்கே சார்ஜஸ் கீழே வந்துடும், இங்கே வந்து மாசஸ் கீழே வந்துடும். அவ்வளோதான். இப்போ யூனிட் எழுதணும் அப்படின்னா நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை இங்கே கிலோகிராம் ஸ்கொயர் வரும், இங்கே கூலும் ஸ்கொயர் வரும், இங்கே கிலோகிராம் ஸ்கொயர். ஸோ equation 3. Let us now substitute this value with equation 1. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச இந்த ரெண்டு வேல்யூவையும் ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணலாம். நவ் இந்த கேக்கு பதிலாக இந்த வேல்யூவையும் ஜிக்கு பதிலாக இந்த டைமென்ஷனையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஈக்குவேஷன் 1ல். இப்போது கே எப்படி எழுதலாம் அப்படின்னா கேனுடைய யூனிட் நத்திங் பட் கேனுடைய யூனிட் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை கூலும் ஸ்கொயர். இதுதான் இந்த கேனுடைய யூனிட். இங்கே இ ஸ்கொயர் அப்படின்றது சார்ஜ் ஸ்கொயர், சார்ஜ் எலக்ட்ரான் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம், அல்லாட்டி ப்ரோட்டான்னு வச்சுக்கலாம். அப்போது எலக்ட்ரானுடைய சார்ஜ் கூலும் ஸ்கொயர், ப்ரோட்டானாக இருந்தால் ப்ரோட்டானுடைய சார்ஜும் கூலும் தான், அப்போ கூலும் ஸ்கொயர். அப்போ இங்கே கூலும் ஸ்கொயர் வந்துடும். அதே மாதிரி டிவைடட் பை இந்த ஜினுடைய டைமென்ஷன் is நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை கிலோகிராம் ஸ்கொயர். அதுதான் ஜினுடைய டைமென்ஷன். இப்போது அதுக்கு அடுத்தது ஜி வேல்யூ போட்டோம், ஜினுடைய டைமென்ஷன் எழுதிட்டோம். இங்கே ரெண்டு மாஸ் இருக்குது. அப்போது கிலோகிராம் இன்ட்டு கிலோகிராம், இட் வில் பி கிலோகிராம் ஸ்கொயர். ஸோ நவ் லிசன், கூலும் ஸ்கொயர் கேன்சல், கிலோகிராம் ஸ்கொயர் cancel, and after that Newton meter square cancel. So dimensionless. So this will have no unit. It is proved. This given formula or the given ratio will have no unit. Okay. இப்போ நம்ம அடுத்த கான்செப்ட்டுக்கு போகலாம். இப்போ நம்ம செப்பரேட்டாக ஒரு எலக்ட்ரானுக்கும் ப்ரோட்டானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். அதே மாதிரி ஒரு எலக்ட்ரான் ப்ரோட்டானுடைய மாஸஸை வச்சு அதனுடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கண்டுபிடிக்கலாம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ஃபார்முலா தெரியும், எஃப் கூலும் ஃபோர்ஸ். we are calculating the Coulomb force, that is equal to K into the electron into the proton divided by the distance between the electron and the proton square. இப்போ எப்படி எடுத்துக்கலாம், எலக்ட்ரான் ஒரு ப்ரோட்டான். ஸோ எலக்ட்ரானுக்கும் ப்ரோட்டானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் டின்னு வைக்கிறோம். இது எலக்ட்ரான், இது ப்ரோட்டான். இப்போது இதை Q1 வச்சுக்கலாம், இதை Q2 வச்சுக்கலாம். அப்போ ஃபார்முலா K into Q1 into Q2. Q1 is nothing but electron, Q2 is nothing but the proton. ஓகே, இப்போ நம்ம வேல்யூ இப்போ எழுதிடலாம். K is equal to K-னுடைய வேல்யூ 9 into 10 to the power 9. 9 into 10 to the power 9. அதனுடைய யூனிட் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். இப்போ தான் பார்த்தோம், நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். கூலும் -2, கூலும் ஸ்கொயர் கீழே வரும், கூலும் -2 மேலே கொண்டு போனால் கூலும் -2 இன்ட்டு த சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான். ஒரு எலக்ட்ரானுடைய சார்ஜ் எவ்வளோ அப்படின்னா 1.6 இன்ட்டு 10 to the power -19 கூலும் இன்ட்டு த சார்ஜ் ஆஃப் த ப்ரோட்டான் 1.6 into 10 to the power -19 coulomb. The charge of the electron is the charge of the proton. இப்போ எலக்ட்ரானுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும், ப்ரோட்டானுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். பட் the magnitude will be the same. The sign only will differ. இப்போ ரெண்டுனுடைய மேக்னிடியூடும் சமம். இப்போ பார்க்கலாம், டிவைடட் பை இங்கே 1 டிஸ்டன்ஸ் எவ்வளோ வச்சுக்கிட்டு நம்ம 1 மீட்டர் செப்பரேஷன் வச்சுக்கலாம்.
இட் இஸ் செப்பரேட் பை டிஸ்டன்ஸ் ஆஃப் 1 மீட்டர். அப்படிங்கும்போது இங்கே 1 ஸ்கொயர் போட்டுடலாம், மீட்டர் ஸ்கொயர் போட்டுடலாம். மீட்டர் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். கூலும் -2, இங்கே கூலும், ஸோ அதுவும் கேன்சல் ஆகிடும். The only unit which is not cancelled is Newton. So the whole expression will have a unit Newton. Okay, இப்போ பாருங்க இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 9 into 10 to the power 9 into 1.6 into 10 to the power minus 19 into 1.6 into 10 to the power minus 19. கீழே 1 square 1 ஆகிடும். இப்போது வேல்யூ 9 into 1.6 into 1.6 into, ஸோ 10 power minus 19, இங்கே ஒரு 10 power 9 இருக்குது. அப்போது 10 power minus 10 இருக்கும், இங்கே 10 to the power minus 19. So you will get 10 to the power of minus 29 Newton. So 10 to the power of minus 29 Newton is the Coulombian force, F Coulomb. இப்போ இந்த Coulomb force between the electron and the proton இதுதான். இது அப்படியே நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். So this let us keep as equation 4. So this is the Coulomb force of attraction between the electron and the proton. எலக்ட்ரானுக்கும் புரோட்டானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய Coulomb force on attraction உடைய மதிப்பு இவ்வளவுதான். இப்போ நம்ம gravitational force of attraction between the electron and proton நம்ம கண்டுபிடிக்க போறோம். Okay, let me rub this. இப்போ F கிராவிடேஷனை கண்டுபிடிக்கலாம். இந்த ஈக்குவேஷன் அப்படியே வச்சுக்கலாம், இந்த வேல்யூ அப்படியே ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இப்போ F கிராவிடேஷன் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் பிரகாரம் இப்போ ஃபார்முலா நம்ம எழுதணும் அப்படின்னா that is equal to G into mass of the electron into mass of the proton divided by distance square. இப்போ இங்கே சார்ஜ் எடுத்துடலாம், மாஸ், இந்த எலக்ட்ரானுக்கு ஒரு மாஸ் இருக்கும், இதே மாதிரி இந்த புரோட்டானுக்கு ஒரு மாஸ் இருக்கும். இதை வச்சுட்டு நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை கண்டுபிடிக்கலாம். ஜியினுடைய வேல்யூ எவ்வளோ அப்படின்னா இட் இஸ் 6.673 இன்ட்டு 10 to the power minus 11. இது ஜியினுடைய வேல்யூ. இதனுடைய யூனிட் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் -2. இப்போ தான் நம்ம இதை கண்டுபிடிச்சோம், இந்த யூனிட்டை கண்டுபிடிச்சோம், அது இங்கே எழுதிட்டேன். மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் நமக்கு தெரியணும். ஸோ மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான், வாட் இஸ் த மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான்? இட் இஸ் 9.1 இன்ட்டு 10 to the power of -31 kg. இது எலக்ட்ரானுடைய மாஸ். இன்ட்டு மாஸ் ஆஃப் த புரோட்டான். மாஸ் ஆஃப் த புரோட்டானுடைய வேல்யூ 1.66 இன்ட்டு 10 to the power -27 kg. இது தெரிஞ்சால் போதும். டி ஸ்கொயருங்கிறது 1 மீட்டர் தான், அப்போது 1 ஸ்கொயர் ஆகிடும். கீழே ஒரு மீட்டர் ஸ்கொயருங்கிற யூனிட் மட்டும் வரும். 1 ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர். ஓகே, இப்போது யூனிட்டை கேன்சல் பண்ணலாம். மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் -2. இங்கேயும் நியூட்டன்கிற ஒரே ஒரு யூனிட் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கும். அப்போது எஃப் கிராவிடேஷனை நம்ம கண்டுபிடிக்கலாம். எஃப் கிராவிடேஷன் இஸ் ஈக்குவல் டு 6.673 into 9.1 into 1.66. So 6.673, 9.1, 1.66 into all powers. பவர்லாம் தனியாக கொண்டு போகிறேன். 10 to the power -11 into 10 to the power -31 into 10 to the power -27. So 31, 51, 58, 68, 69. So it will be around some 6.673 into 9.1 into 1.66 into 10 to the power of -69 Newton. இது நம்ம ஈக்குவேஷன் 5 நம்ம வச்சுக்கலாம். எஃப் கிராவிடேஷனுடைய மதிப்பு. இப்போ எஃப் கிராவிடேஷன் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 10 to the power of -69. 10 to the power of -69. இங்கே 10 to the power of -27.
29. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணாலே தெரியும் இந்த பவர் வந்து ரொம்ப 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 இதை கம்பேர் பண்ணும்போது இது கம்மி, இதுவே கம்மி தான். -29ங்கிறது வெரி லீஸ்ட் வேல்யூ. ஸோ லெஸ் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் தான் இருக்குதுன்னு பார்க்குறோம். அதை காட்டிலும் இது ரொம்ப குறைவு. ஸோ எவ்வளோ அப்படின்றத நம்ம அப்போது திஸ் இஸ் த லீஸ்ட் ஃபோர்ஸ். ஸோ லீஸ்ட், ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட். So Coulomb force is the strongest force, whereas the gravitation force is the weak force. Okay. So இதனுடைய ரேஷியோ எவ்வளோ இருக்கும் அப்படின்றது மட்டும் பார்த்து நம்ம முடிச்சிடலாம். இப்போது இது ரெண்டுக்குமான ஒரு ரேஷியோ நம்ம எடுக்கிறோம் இப்போது. So dividing equation 4 by equation 5. So let us divide equation 4 by equation 5. That means F Coulomb divided by F gravitation is equal to, so இந்த வேல்யூ இங்கே எழுதிடலாம். 9.99 into 1.6 into 1.6 into 10 to the power of -29 divided by 6.673 into 9.1 into 1.66 into 10 to the power of -69. ஓகே, இப்போ இது எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தா ஸோ இப்போ தனியாக வேல்யூஸ் எல்லாம் வச்சுக்கலாம். 9 into 1.6 into 1.6 divided by 6.673 into this 9.1 into 1.66. இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம தனியாக வச்சுக்கலாம். பவர்ஸை அப்படியே மேலே கொண்டு போகிறோம். 10 power -69 மேலே கொண்டு போனோன்னா 10 power 69 ஆயிரும். இங்கே ஆல்ரெடி 29 இருக்குது. ஸோ தட் பிகம்ஸ் 10 to the power 40. 10 power 40 ஆகிடும். ஸோ இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணி இப்போ இதெல்லாம் வேல்யூ நான் கண்டுபிடிச்சேன்னா இட் வில் பி கம்மிங் அரௌண்ட் 0.22 சம்திங், 0.227 or 8 it will come, 0.22 let us keep into 10 to the power 40 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போது that will be equal to 2.2 into 10 to the power of 39. That means what we are arriving is F Coulomb will be 2.2 into 10 to the power of 39 times greater than that of F gravitation. So when we compare the Coulomb force with the gravitational force, it is clearly understood that if we multiply this value, that means 2.2 into 10 to the power 39 F gravitation ஓடு மல்டிப்ளை பண்ணினா தான் நமக்கு F Coulomb கிடைக்கும். அப்போ கிளியராக இதில் நமக்கு தெரியுது F Coulomb is the greatest force. Okay, I hope that you all could have enjoyed this class. We have seen what is the difference between the Coulomb force and the gravitational force. I believe this concept will be very useful to your studies. Let us all combine together in another class. Until then, goodbye. Thank you for watching.